5 4 இது நம்ம நேரம். கோ பேந்தர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாங்க இங்க கோ குஜராத் அப்படின்னு சொல்ல போறோம். மக்களே, இது மோதல் நடக்கும் நேரம், நேருக்கு நேர் நேரம். ஜெய்ப்பூரா குஜராத் தான் பார்த்தலாம். கமெண்ட்ரி பாக்ஸ்ல கௌதம், விஷ்ணு மற்றும் அபர்ணா ராஜ்குமார் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. வணக்கம் கௌதம். பொதுவா என் மனசு தங்கம்னு உனக்கு தெரியும், ஆனா ஒரு போட்டின்னு வந்து விட்டா நான் சிங்கம்னு உனக்கு தெரியும். ஒரு அரை கிலோ கொடுப்பா, நிறைய தங்க ரேட் வேற இறங்கிட்டு இருக்குன்றாங்க. இந்த காமெடி எல்லாம் செல்லாது கௌதம். ஏன்னா இப்போதைக்கு காமெடி செய்யற மூடுல நான் இல்ல. அதாவது நேருக்கு நேர் மோதல்ல நடுவர் அவர்கள் வந்து அபர்ணா ராஜ்குமார், ஒரு பக்கம் ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர்ஸ் தான் ஜெயிப்பாங்க அப்படின்ற ப்ரெடிக்ஷன் கொடுத்திருக்கிறது நான். உங்கள் விஷ்ணு அண்ட் குஜராத் தான் ஜெயிக்க போறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறது அன்பு நண்பன் கௌதம் தவமணி. இரண்டு அணிகளுமே ஒரு வெற்றியை சுவைத்து வராங்க. சோ வெற்றி இன்னைக்கு யார் பக்கம் போகுது அப்படின்றது நீங்க உங்களோட கருத்தை ஹேஷ்டாக் வா மோதி பார்ல பதிவு செய்ய மறந்துடாது. குவான் சிங் பாயிண்ட் இருக்குனாரு, வரல. அப்புறம் ஓகே, ஸ்ரீகாந்த் ஜாதவ் வந்து குஜராத் ஜெயன்ஸ் இன்னைக்கு இந்த ஃபர்ஸ்ட் 10 நிமிஷத்துல 2 தடவை டாக்கிள் செய்றாங்க. ஆஹா, எனக்கு பிடிச்சிருச்சது. சொன்னோட்டே ஒரு பாயிண்ட் ஸ்ரீகாந்த் ஜாதவ் எடுத்துட்டு போகிறது தான் பார்க்கிறோம். இந்த சீசன்ல நல்ல ஒரு பொசிஷன்ல இருக்காங்க. பட் என்னோட ப்ரெடிக்ஷன் என்னவென்றால் அர்ஜுன் தேஷ்வால் அடுத்த 10 நிமிஷத்துக்குள்ள 3 பாயிண்ட் எடுப்பாரு. ஓகே வாப்பர்னா பிரேவா கேட்டிருக்கமா? அங்க பாருங்க, பிரேவா ஒரு டிஃபென்ஸ் ஆடி இருக்காங்க. ஜெய்ப்பூர் உள்ள போனது குமான் சிங், நம்பிக்கை நட்சத்திரம் குஜராத்துக்கு. இந்த ரெண்டு டீமோட கடைசி ஆட்டங்கள் எடுத்து பார்த்தோம்னா குமான் சிங் ஒரு 10 பாயிண்ட்டுக்கு மேல போயிருக்காரு, அர்ஜுன் 10 பாயிண்ட் மேல போயிருக்காங்க. அவங்களுக்கு அடுத்தபடியா யாருமே எடுக்கிறதுக்கு ஆளே இல்ல. ஸ்ரீகாந்த் ஜாதவ் இப்ப உள்ள வந்து டாக்கிள் செய்யப்பட்டிருக்காரு குஜராத் ஜெயன்ஸால. இன்னொரு முறை ரிவைவ் பண்ணி உள்ள வந்தாங்கன்னா உங்க ப்ரெடிக்ஷன் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. இல்ல இன்ஜுரி ஆனதுக்கு அப்புறம் ஜெய்ப்பூரோட ஃபார்ச்சூன்ஸ் கம்மியானதை பார்த்தோம். ஆனா இங்க சாலிடான ஒரு டாஷிங்க ராகேஷ் தூக்கி கடாசி இருக்காங்க பெஞ்சுக்கு. செம டைமிங். அது வந்து கை பட்ட மாதிரி நான் நினைச்சேன். பட் குட் ஜாப். அந்த ஒரு தருணத்துல அந்த கண்ட்ரோலை இழக்காம கை எடுக்கிறாங்க பாருங்க, பெரிய விஷயங்க. இல்லாட்டி டெம்டேஷன் காலை பிடிக்க தான் இருக்கும். பட் இங்க வந்து வெளியில ஒரு போனஸ் பிளஸ் ஒரு டச் பாயிண்டோட திரும்ப போயிருக்காங்க. நடுவர் அவர்களே, பாத்தீங்களா இல்லையா, நான் சொன்ன ப்ரெடிக்ஷன் வந்தாச்சு. குமான் சிங் கடந்த 5 ஆட்டங்கள்ல போன ஆட்டம் தான் பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தார் அகைன்ஸ்ட் பெங்கால். இங்க பாயிண்ட்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. குமான் சிங் அந்த பிளாக்க உடைச்சு ஒரு பிவட் ஒன்னு போட்டு அங்குஷ பெஞ்சுக்கு அனுப்பி பாயிண்டோட போறார் குமான் சிங். அவங்களே கொஞ்சம் ஆச்சரியமா இருப்பாங்க, இப்படி திடீர்னு அட்டேங்கப்பா. ஸ்ரீகாந்த் ஜாதவ் 2 முறை எஸ்கேப் ஆகி போனாரு. ஆனா 3வது முறை விட மாட்டேன்னு சொல்லி ஒரு டாக்கிள் பண்ணிருக்கிறது யாருன்னு நீங்க பார்க்கணும். பர்தீக் தையா ரிவ்யூ போறாரா? போற மாதிரி கேட்டுட்டு இருந்தாப்ல, பட் வேணான்னு விட்டாங்க. சுலபமா வெளில வர முடியல இந்த தரம். ஏன்? ஏன்னா ரெசா மிர்பாகேரி இனிஷியேட் பண்ண உடனேயே லக்கி சர்மா எங்கிருந்து வந்தாருன்னு நீங்க பார்க்கணும். குமான் சிங்குக்கு நகர்றதுக்கு இடம் கிடைக்கல. போன முறை பாயிண்ட் எடுத்துட்டு போன நீரஜ் நர்வால் பாலாஜி டி மேல் அட்டாக்க போட்டாரு. பட் 4 பேர் இருக்கிறப்ப கொஞ்சம் சிரமம். அப்படி ஆடுறது இப்படிதான் மாட்டுவார். சொல்லி முடிக்கிறதுக்குள்ள ஸ்ட்ரைட்டா போஸ்ட் கம்பத்துல போய் முட்டிட்டார். அத சொன்னீங்களே, கரெக்டா சொன்னீங்க. நேரா தேடி தேடி போய் நான் இங்க நீ அங்கே நின்று நான் வர்றேன்னு சொல்லிட்டு போன மாதிரியே இருந்தது. 2 நிமிஷத்துக்கு குறைச்சலா இருக்கு அர்ஜுனுக்கு மற்றும் 2 புள்ளிகள் வந்தா விஷ்ணுக்கு ஒரு பாயிண்ட் போகும். இவருக்கு ஒரு பாயிண்ட் வந்தாலே போதுமே. குமான் சிங் கார்ல இருக்காரு, ஆனா திரும்ப டாக்கிள் பண்ணிருக்காங்க. குமான டாக்கிள் பண்றதுல ரெசா கெத்த காட்டியிருக்காரு. 2வது முறை தொடர்ச்சியாக குமான் உள்ள வரும்போது டாக்கிள் பண்ணது ரெசா மிர்பாகேரி. 13-12 ஒரே ஒரு பாயிண்ட் வித்தியாசத்துல 2 டைம் சாம்பியன்ஸ் இப்போதைக்கு முன்னிலையில இருந்தாலும் பல மாற்றங்கள் நிகழலாம். கம்போஷர் இழக்காமல் ஆட்டம் முடியற வரை யாரு களத்துல கெத்த காட்ட போறாங்களோ அவங்க பக்கம் தான் வெற்றி. அதாவது முதல்ல ஆடின ஆட்டம் 50 புள்ளிகளை போய் ஒரு டீம் தொட்டாங்க, 30 புள்ளிகள் ஒரு டீம் இருந்தாங்க. இவங்க என்ன 20 பக்கமே நாங்க போக மாட்டோம் ரேஞ்சில் ஆடிட்டு இருக்காங்க. செகண்ட் ஹாஃப்ல 25-30 வந்தா பெரிய விஷயம்னு சொல்லலாம் மக்களே, இவங்க போற வேகத்துக்கு. பட் இப்போதைக்கு செகண்ட் ஹாஃப் ஆரம்பம். குஜராத் ஜெயன்ஸ் 12, ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர்ஸ் 13. ரொம்ப க்ளோஸா போய்கிட்டு இருக்கிற இந்த மோதல்ல அடுத்த 20 நிமிஷம் யாரு ஆட்டத்தோட கண்ட்ரோல் எடுக்க போறாங்க? ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர்ஸ் களத்தில் 6 பேர் இருக்காங்க. குஜராத் ஜெயன்ஸுக்கு போனஸ்க்கான வாய்ப்பு இருக்கு. பர்தீக் தையா அவர் தான் செகண்டரி ரேடர். ஒரே ஒரு பாயிண்ட், அந்த ஒரு பாயிண்ட் அப்படியே நிக்கும். ஏன்னா இந்த வாட்டி டாக்கிள் ஆயிருக்காரு, பெஞ்சுக்கு போயிருக்காரு முதல் ரேட்லயே. எதிர்பார்க்கலாம் அங்குஷ் ராத்தி அந்த இடத்துல அப்படி ஒரு டாக்கிளை கொண்டு வருவார் அப்படின்னு. போனஸ் போட்டு எஸ்கேப் ஆயிரலாம் நினைச்சாரு, சுத்தமா வாய்ப்பே இல்லைங்க. லெஃப்ட் கார்னர்ல அன்குஷோட பெர்ஃபெக்ட் thigh hold எக்ஸிகியூஷன். முழுசா சந்திரமுகியா மாறுவார். 67% ரேட் ஸ்ட்ரைக் ரேட். அந்த 21-30
அப்பதான் வச்சிருக்காரு. ஆனா இங்க அதை உடைச்சிருக்காங்க குஜராத். 4 பேருமே சேர்ந்து அந்த வழியை பிளாக் பண்ணி பெஞ்சுக்கு அனுப்பியிருக்காங்க. என்னப்பா அந்த ஒரு பாயிண்ட் லீட்லயே மேட்சை வச்சுக்கிட்டு இருக்காங்களே, அடடடடா. அர்ஜுன் வந்து இப்போதைக்கு வெளில வரும்போது மல்டிபிள் பாயிண்ட்ஸ் எடுத்து வருவார் நினைச்சோம், அப்படி மோதின மாதிரி இருந்துச்சு. ஆனால் அந்த பிளாக்கு உண்மையிலே ஹிமான்ஷுவை பாராட்டணும். மீண்டும் டுவாடை, குமான் சிங் உள்ள அவசரப்பட்டாங்களா? இல்ல, சாமர்த்தியான ஒரு ஆங்கிள் ஹோல்டாக லக்கி சர்மா கிட்ட இருந்து சப்போர்ட் சரியா நேரத்துல வந்து சேர்ந்துச்சு. அப்படியே பேங்க் டெபாசிட் மாதிரி அவரை உட்கார வச்சிருக்காங்க. இது பழிக்கு பழி. அவருக்கு இருக்கிற அட்வான்டேஜ் போனஸ். 6 பேர் களத்தில் இருக்கறனால போனஸ்க்கான முயற்சி போடலாம். போட்டிருக்காரு. இன்ஃபேக்ட் போடுற சமயத்தில் ஒரு பாயிண்டோட வந்திருக்காரு. கொஞ்சம் மொமெண்டம் ஷிஃப்ட் ஆகுது. இதுவரை 1 பாயிண்ட் வித்தியாசத்துல போயிட்டு இருந்த இந்த ஆட்டம் இப்போதைக்கு 2 பாயிண்ட் வித்தியாசத்துல லீட்ல இருக்கிறது ஜெய்ப்பூர் அணி. மொத்தம் 200 பாயிண்ட் டாக்கில் வந்துருச்சுன்னா இந்த 10 நிமிஷம் ப்ரெடிக்ஷனும் நான் ஜெயிச்சிருவேன். அந்த பாயிண்ட் தான் வந்துருச்சு பாருங்க. அதை சொல்றதுக்கு தான் நான் சொன்னேன். என்ன டாக்கில் சான்ஸ் இல்ல. செகண்டரி ரைடர் பர்த்திக் தையா பெஞ்சில் கம்பெனி கொடுக்க வேண்டியதான் குமானுக்கு. இதுதான் டிஃபரன்ஸா இருக்கு இப்போதைக்கு. சூப்பர் டாக்கிலுக்கான சான்ஸ் இங்க குஜராத்துக்கு. கை நழுவி போச்சுன்னா ஆல் அவுட்டும் நடக்கலாம். அர்ஜுன் ஒரே ரைட்ல 2ஐயும் தூக்க முடியும். இப்போ ஒண்ணுதான் தூக்கிட்டு போறார். அந்த கிக் வருது அப்படின்றத யாரும் எதிர்பார்க்கல. எக்ஸாக்டா இந்த மாதிரியான தருணங்கள்ல கிக்குங்கிறதாங்க சரியான ஒரு வெப்பன். அர்ஜுன் அதை எப்படி பயன்படுத்தினார்ன்றத ஃபியூச்சர்ல கபடி ஆட விரும்புறவங்க பார்க்கணும். இந்த ஆல் அவுட்டை உடைக்க முடிஞ்சதுன்னா ஓஹோ டாஷிங்க எதிர்பார்க்கல. ஹிமான்ஷு வந்து உள்ள வந்தார்ல நினைச்சாரு. சுர்ஜித் அவ்வளவு சுலபமாலாம் விட மாட்டோம்னு ஆல் அவுட்டை செஞ்சிருக்காரு. போனஸ் எடுக்க முடியல. மேட்ச் முடிஞ்சா நான் ஜெயிச்சிடலாமே. நீ வந்து அர்ஜுன் தேஷ்வாலுக்கு வந்து 2 பாயிண்ட் டாக்கில் வந்து எடுத்துருவாங்கன்னு சொன்னா கூட கரெக்டா இருந்திருக்கு. பட் இங்க பாருங்க ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர்ஸ் அந்த செகண்ட் ஹாஃபோட முதல் 10 நிமிஷத்தோட முடிவுல கிடைச்ச மொமெண்டத்தை தக்க வச்சு தொடர்ந்து பாயிண்ட்ஸ் எடுக்கிறாங்க. அங்கதான் ராகேஷ் நிக்கிறார் இப்போதைக்கு. நீ காலவே நான் தூக்குறேன்ற மாதிரி ஆங்கிள் ஹோல்டு போடுறதுக்காக பல நேரங்கள்ல அவர் செஞ்சு பார்த்திருக்கோம். இந்த முறை ஒரு சான்ஸ் இருக்குமா? அவ்வளவுதான். என்னங்க சூப்பர் ரைடு வரதுக்கான வாய்ப்பு இருந்த மாதிரி இருந்துச்சு. ஆனால் அந்த மிட்லைன் பக்கத்திலேயே டிஃபென்ஸ் வேலை செஞ்சிருக்கு. அந்த 7ங்கிற டிஃபரன்ஸ 6ஆ குறைக்கிறாங்க. அதுதான் இல்ல. ஏன்னா போனஸ் எடுத்திருக்காரு. அவுட்டா இருந்தாலும் ஒரு போனஸ் எடுத்துட்டு அவுட் ஆயிருக்காரு ஸ்ரீகாந்த் ஜாதவ். ரோஹித் ஏன்னா அந்த இடத்துல ஜிதேந்தர் இன்னைக்கு ஒர்க் அவுட் ஆகல அப்படின்றதுனால ரோஹித் அந்த பிளாக்கை பர்ஃபெக்டா போட்டாரு. நல்ல சப்போர்ட்டும் கிடைச்சு. போனஸை விடாதீங்கன்னு சொன்னா திருப்பி இந்த டிஃபரன்ஸை 7ல வச்சிருக்காங்க. கடைசி 5 நிமிஷம் ஒரு கம்பேக் காட்டணுங்க. ஒரு டீம்னா சும்மா 20 பாயிண்ட் 30 பாயிண்ட் டிஃபரன்ஸ்ல தோக்கிறத விட ஒரு ட்ரை பண்ணுங்க. ஒரு பாயிண்ட்ல தோக்குறது எனக்கு எவ்வளவோ மேலு. ஆஜோ ஒரு பாயிண்ட் இல்லமா, நான் ஒத்தையாலே போதும் உங்க மொத்த பாயிண்ட் எடுக்கிறதுன்ற மாதிரி இப்போதைக்கு ரெசா மிர்பாகரி ஆடிட்டு இருக்காரு. ரெசா மிர்பாகரியோட டாக்கிள் டபுள் தை ஹோல்ல என்னமா டாக்கிள். நேத்துக்கு மொயின் ஷபாகி இதே மாதிரி ஒரு டாக்கிள் போட்டு சுப்ளெக்ஸ் ஒன்று போட்டார். ரெஸ்லிங் மூவ் அதே மாதிரி தான் பாருங்க. அவர் கீழே அதே தான். இன்னைக்கு வந்து 4 முறை அவர் எதிர் டீம் டாக்கிள் பண்ணிருக்காங்க இது வரைக்கும். ஆக்சுவலா இண்டிவிஜுவல் நம்பர்ஸ் வந்து ஒரு பெரிய விஷயம் இல்ல அப்படின்றது பூனே நமக்கு கத்து கொடுத்த ஒரு விஷயம். ஆனா இங்க மேபி சப்போர்ட்டுக்கு பேர் தான் டாக்கிள் பண்ணியிருந்திருக்கலாம். ஆனா பல புள்ளிகள் விட்டு கொடுக்க கூடாது என்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜி தான் ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர்ஸ். லக்கி சர்மா மட்டும் பெஞ்சில். ஏன்னா இப்போ 7 பாயிண்ட் வித்தியாசம் வந்தாச்சு. ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர்ஸ் எப்படியும் இந்த 4 நிமிஷம் இந்த லீடை தக்க வச்சால் மட்டும் போதும். அதுக்கு இந்த மாதிரியான எம்டி ரேட் போடலாம். ஒரு ரேடருக்கு அனுமதித்த நேரம் 30 செகண்ட். ஆப்போசிட் களத்தில் அந்த 30 செகண்ட் நேரத்தை கடத்தி சும்மா பார்க்கில் நடக்கிற மாதிரி நடந்து திரும்ப களத்துக்கு போனாலும் ஓகே தான். ஒரு சூப்பர் ரைட் வேணும். இங்கிருந்து ஆசைப்படலாம், வாய்க்கிடையே சொல்லலாம். ஆடுற எங்களுக்கு தான் தெரியும் கஷ்டம் அப்படிம்பார் ராகேஷ். உண்மைதான். ஆனா உங்க டீம் ஜெயிக்கணும்னா அந்த மாதிரி ஏதாவது நீங்க பண்ணியாகும். இந்த நேரத்துல அட்லீஸ்ட் எடுத்துட்டு வர்றதுக்காச்சும் அங்க பாருங்க. அங்குஷ் கிட்ட காலை கொடுத்தீங்கன்னா அவ்வளவுதான். அது முதல வாயில காலை கொடுத்த மாதிரி அப்படியே முழுகிட்டாரு. கரெக்டா சொன்னீங்க. முதல்ல மாதிரி தான் அவர் பிடிச்சாரு. பா என்ன டாக்கிள் பாருங்க. ஆங்கிள் ஹோல்ட் பவர்ஃபுல். அந்த வேகத்தை அப்படியே குறைச்சிருச்சு. அதுக்கப்புறம் ரெசா மிர்பாகரி அசிஸ்டன்ஸ் கொடுத்தாரு. அந்த டாக்கிள் அசிஸ்ட் அவரோட பேர்ல தான் போகும். முதல்ல கிட்ட கொடுத்தா கூட எஸ்கேப் ஆயிருக்கலாம் போல. அங்குஷோட புடி அப்படி இருந்துச்சு. டுவா டை 21-29 8 புள்ளிகள் வித்தியாசம். இன்னைக்கு அர்ஜுன் தேஷ்வாலை தவிர்த்து மத்த எல்லாருமே சப்போர்ட்டுக்கு இறங்கி ஆடி இருக்காங்க. அர்ஜுன் தேஷ்வால் அவர் பங்கு தெளிவா நான் செய்வேன்னு சொல்லி ஆடுறாரு. கடைசி நிமிஷங்கள்ல வந்ததுக்கு அப்புறமா இப்போதைக்கு பாயிண்ட் விடுற மோடுக்கு குஜராத் தள்ளப்பட்டிருக்காங்க. இன்னொரு கேள்வி, குமான் சிங் சூப்பர் ரன் எடுப்பாரா? போன மேட்ச்லயும் எடுத்திருந்தாரு. பட் இந்த மேட்ச்ல லக்கி சர்மாவை மீண்டும் ஒரு முறை தொட்டு அவுட் பண்ணியிருக்காரு. இந்த முறை டோ டச்ல அவுட் பண்ணியிருக்காரு.
எல்லாரும் போகும்போது அந்த கிளாக் பார்த்துட்டு தான் போறாங்க. எவ்வளவு நிமிஷம் பாக்கி இருக்கு, நம்ம எவ்வளவு சீக்கிரம் உள்ள வரணும், கிளியர் கட்டான ஒரு ஐடியா எல்லாத்துக்குமே இருக்கு. கௌதம், ஏன்னா இப்ப நீங்க போன அந்த ரேட்லயே அது எனக்கு தெரிஞ்சது. குமார் சிங் வந்து ட்ரை பண்ணது அந்த ஒரே ஒரு பாயிண்ட் தான். இப்ப 2 பாயிண்ட் எடுத்துட்டு போறாரு பாருங்க. ஜெய்ப்பூர் நீங்க வந்து கிவ் அப் பண்ணிட்டீங்களா? இல்லைங்க, அர்ஜுன் எடுத்துட்டு போறாருன்னு சொன்னேன், அதுல ஒண்ணு வந்துருச்சு. இல்ல, அதான் சொல்றேன், நீங்க குஜராத் பக்கம் சப்போர்ட் பண்றதை நிறுத்திட்டீங்களான்னு கேக்குறேன். பண்ணலீங்க, நடக்கிறது என்னன்னு சொல்றேன், அவ்வளவுதான். அப்படி அந்த மோடுக்கு வந்துட்டீங்க. ஆமா, சரி, ஓகே. ரிவ்யூல இருக்க நான் இப்போ. சரி, நீ வந்து ஆங்கரிங் சீட்ல உட்காரும்போது துண்ட தலையில போட வேண்டிய நேரம் வந்தாச்சு. ஓட்டுருவோம், அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா? அங்க பாரு, இந்த மாதிரி பாயிண்ட்ல எடுக்க வேண்டியது கொஞ்சம் லேட்டா எடுக்கிறீங்களே சார். அடுத்த 3 ஆட்டங்கள் குஜராத்துக்கு தபங் டெல்லியோட, தெலுங்கு டைட்டன்ஸோட, பெங்கால் வாரியர்ஸோட. 23-31. இன்னைக்கும் அமைதியா இருக்க போறாரு. ஒரே ஒரு தடவை அர்ஜுன் தேஷ்வால் அந்த தொடர்ச்சியான ரைடு போறேன்னு சொல்லும் போது மட்டும் கோவப்பட்டு பார்த்தா இங்க வெளில போறதுக்கு அர்ஜுனுக்கு வாய்ப்பு இருக்கு. பாயிண்ட கொடுக்கிறதுக்கு ஹிமான்ஷு ரெடியா இருக்கா? பிளாக் செய்யற அந்த முயற்சியில அவருக்கு சக்சஸ் போகல. பட் ஒன் ஷாட் ஆஃப் சூப்பர் டன் அர்ஜுன் தேஷ்வால். ஒரு போனஸ் போட்டாருன்னா அந்த சூப்பர் டன் வந்துரும். அட்லீஸ்ட் ஒரு போனஸ் போட்டாருன்னா பாருங்க, 100 பாயிண்ட் கம்ப்ளீட் பண்ணிருக்காரு. 3 பேருக்கு தான் அந்த ஒரு பெருமை. இதுவரையும் தேவாங்க், அஷு மலிக் and now அர்ஜுன் தேஷ்வால். கடைசியில கேட்கிற அந்த பாயிண்ட கிடைச்சிருக்கா? ஆனால் அதுக்கு முன்னாடி கிளாக் ரன் டவுன் ஆயிருக்கு. ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர்ஸ் வெற்றியை இப்போதைக்கு கொண்டாட ஆரம்பிக்கிறாங்க. குஜராத் முயற்சி சரியா இருந்துச்சு, ஆனா கடைசியில வரைக்கும் நீங்க போராடம் விட்டீங்களே அப்படின்றத இப்போதைக்கு கோச் ஃபீல் பண்றதா இருக்கும். மீண்டும் ஒரு தோல்வி அவங்களோட கட்டத்தில் எழுதப்படுது. இந்த மேட்ச் நம்பர் 56, ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர்ஸ் 8 புள்ளிகள் வித்தியாசத்துல குஜராத்தை வீழ்த்தி இருக்காங்க.